தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற ஒரு மிக முக்கியமான நபரை அறிமுகப்படுத்துகிறேன். எங்களுக்கு இவர் மாதிரி பல பேர் உதவியிருக்காங்க. இவர் சொன்ன ஒரு கமெண்ட் வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதாவதுங்க, எங்கள் படம் ஜூன் 19 ரிலீஸ் ஆச்சு. முதல் ஷோ சேலத்தில் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண் கலங்கிக்கிட்டே அவர் பேசின வார்த்தை தான் எங்கள் படத்தை இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பிகினிங் ஹெல்ப்பாக இருக்கு, ட்ரிகராக இருக்குது மக்கள் மனசில். இது வந்து அன்னக்கிளி மாதிரி ஒருதலை ராகம் மாதிரி இப்போ ஒரு 4 நாளைக்கு ஓடாது, அதுக்கப்புறம் பாருங்க பிச்சுக்கு ஓடுது படம். நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கேன் சார் உங்ககிட்ட, எல்லா நல்ல படங்களையும் பார்க்கணும். உங்களை மாதிரி குரல் தான் படத்தை ஓட வைக்கும். ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுச்சு, கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இந்த ஒரு ஆள் ஒரு கண்ணீர் போதும் எங்களுக்கு அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துச்சு. அவ்வளோ உண்மையாக இருந்தது. ஆமாம். ஸோ நீங்கள் நிறைய படங்கள் பார்த்து இந்த மாதிரி மனப்பூர்வமாக ஆடியன்ஸ் கிட்ட கருத்தை சொல்லி, மக்கள் குரல்னு சொல்லுவாங்க இல்லையா, பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் டாக்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும் சார். அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஃபியூச்சரில் ரிவ்யூவராக மாறுங்க சார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து படங்கள் பார்க்கணும், படத்தை பார்த்து கேமரா வச்சு படம் நல்லா இருந்துச்சு, படத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம், குறைகளும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்களை மாதிரி நல்ல ஒரு நிறைய படங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களை மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும் சார். ஸோ நாங்கள் வச்ச பேர் வந்து ரோசட்டி ராஜன். எங்கள் படத்தினுடைய சக்ஸஸுக்கு ஆதாரமா மோதி இதனுடைய குரல் இருந்திருக்கு. அதுக்காக ப்ளீஸ் நீங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்ததுன்னா இவருக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணுங்க சார். ரோசட்டி ராஜன் சாருக்கு நான் ரோஸ் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். தாங்கப்பா, தம்பி. தேங்க்யூ. ரோசட்டி ராஜன் சாருக்கு நான் ரோசட்டியை ஒரு பரிசாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இருந்தாலும் நான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். விஜய் ஆண்டனி சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவங்க வைஃப் ஃபாத்திமா விஜய் ஆண்டனிக்கு மிகப்பெரிய நன்றி. இதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆடியன்ஸ் என்னுடைய டீம் எல்லாருக்கும் நான் என்னுடைய மியூசிக் டைரக்டர் பாலாஜி, எடிட்டர் ஹரீஷ், கேமராமேன் ரஷன், கண்மாஸ்டர் இது எல்லாருமே மக்களாகிய நீங்கள் படம் பார்த்துட்டு
தலைமுறையிலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு யூனிக்னஸ் மட்டும் வச்சு பண்ணுறாங்க. திருப்தி இல்லாமல் பண்ணுறதே இல்லை. தொடர்ந்து பயணம் இதே மாதிரி மிக்க போகுது சார். அண்ட் ப்ரோசட்டி ராஜன் சார், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நீங்கள் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. பல இடங்களில் வந்து கண்கலங்கிற மாதிரி தான் ஒரு வயசு பார்த்துருந்தாங்க. நானும் படத்தை பார்த்தேன். ரொம்ப படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருந்துச்சு? ஒரு லேடி வந்து 40 வயசு உள்ளவங்க மறுமணம் பண்ணலாம் அப்படின்றது ஆணித்தரமாக சொல்லி போனோம்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து ஒரு வெகு விதமான பல பழக்கவழக்கங்களை ரஷ்மிகள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் இறந்தால் ஒரு மனைவி தீக்குளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேவலமாக இருக்கு. இப்படிலாம் வாழ்ந்துருக்கோம். இந்த மாதிரி பல வெகு விதமான முட்டாள்தனமான பல பழக்கவழக்க நாட்கள் இன்றைக்கும் பல சமுதாயங்கள் கொண்டு போயிட்டு இருக்கு. இவ்வளோ டெவலப் கண்ட்ரி, இவ்வளோ டெவலப் தமிழ்நாடு மைண்ட் செட்டில் வந்து பெண்கள் மனசில் வந்து கணவன் இறந்த உடனே ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இன்னொரு துணையை தேர்ந்து தவறு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொசைட்டி கல்ச்சரும் வச்சு நிறைய பேர் வந்து அவசரப்படாதீங்க. அந்த படத்தை உடைக்கிற விஷயத்துல இந்த படம் 100 பேர் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊரே